மல்லிகை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் சுசிலா அக்ரி கிளினிக்கின் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த மல்லிகை சாகுபடியில இரண்டாம் நிலை சத்துக்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது இப்ப பொதுவா மல்லிகை தோட்டத்துல போய் பார்த்தோம்னா மல்லிகை செடி எல்லாமே பசுமையா கருமை நிறத்தோடையும் பூக்கள் அதிகமாகவும் காணப்படும். ஆனா நம்ம இப்ப இந்த வயலை பார்க்க வந்திருக்கோம். இந்த வயலை பார்க்கும்போது இந்த இலெல்லாம் மஞ்சையாவும் பழுத்தும் வெளிர் நிறமாவும் காணப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மருந்து அடிக்கல, உரம் போடல அப்படின்னு நாங்க சொல்ல, உரம் போட்டிருப்பீங்க. ஆனா அந்த இரண்டாம் நிலை சத்துக்களை நீங்க சரியா போட்டிருக்க மாட்டீங்க. இதுல என்னன்னா கந்தகத்தோட சேர்ந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால இந்த செடியில இலை மஞ்சளா பழுத்து வெளிர் நிறமா காணப்படுது. இது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையை பறிச்சு எடுத்துட்டு இதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க, டானிக் கொடுங்க, நாங்க மருந்து அடிக்கணும் அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உரத்தை சரியா ஃபாலோ பண்ணணும். அந்த இரண்டாம் நிலை சத்துக்கள்லாம் என்ன, முதலாம் நிலை சத்துக்கள்லாம் என்ன, முதலாம் நிலை சத்துக்கள்லாம் என்னன்றதை பத்தி நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். உரங்களை எப்படி போடணும், எந்த மாதிரிலாம் கலந்து போடணும், அதை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாம் நிலை சத்துக்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோல. இப்ப இந்த விவசாயி நான் பல முறை உரம் வச்சுட்டேங்க, ஆனா செடி பச்சையாவே மாற மாட்டேங்குது, மகசூலும் மோசமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இதனால என்னங்க பண்றது அப்படின்னு இந்த விவசாயி நம்மள்ட்ட கேட்டாங்க. அதாவது இரண்டாம் நிலை சத்துக்கள் நீங்க வச்சிருக்கீங்களா ஐயா, நுண்ணூட்ட உரம் வச்சிருக்கீங்களான்னு நம்ம கேட்கும்போது இந்த விவசாயி நுண்ணூட்ட சத்துனா என்னங்க, இரண்டாம் நிலை சத்துங்க என்னங்க, அதெல்லாம் நான் போட்டதே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த இரண்டாம் நிலை சத்துக்களும் போடல, நுண்ணூட்ட சத்தும் போடலங்க, இது போடாதனாலதான் எனக்கு மகசூல் குறைஞ்சிச்சா அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு நம்மள்ட்ட சொல்லிட்டு இருந்தார். இப்ப இரண்டாம் நிலை சத்துக்களான மக்னீசியம், கந்தகம், கால்சியம் இது போன்ற மல்லிகை செடியில ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அதாவது மல்லிகை செடியில உள்ள இலையில உள்ள பச்சையத்துல மக்னீசியம் ஒரு முக்கியமான அங்கமா உள்ளது. மக்னீசியம் சத்து குறைஞ்சா பச்சையத்துல உள்ள உற்பத்தியும் குறைஞ்சிரும். மக்னீசியம் ஒளிச்சேர்க்கைக்கும் ரொம்ப முக்கியமா அத்தியாவசியமா தேவைப்படுது. இப்ப இந்த சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்தும் சரியான அளவுல செடிக்கு பயன்பட மக்னீசியம் ஒரு முக்கியமான தேவையா இருக்குது. சூரிய ஒளி ஆற்றலாம் மாற்றும் செயல்பாட்டிற்கு மக்னீசியத்து ஒரு அவசியமா இருக்கு. இப்ப இந்த மக்னீசியத்து 300க்கும் மேற்பட்ட நொதிகளை இணைக்காரணியாக செயல்பட்டு சுவாசம், நியூக்ளிக் அமிலத்தன்மை தொகுப்பு, பாஸ்பேட் வளர்ச்சிதை மாற்றம் இது போன்ற செயல்களுக்கு முக்கிய தேவையா இருக்குது. தாவரம் முழுவதும் சர்க்கரைகளை கொண்டு செல்வதற்கு மக்னீசியத்து ஒரு முக்கியமான அவசியமா செயல்பட்டு இருக்குது. இப்ப இந்த மக்னீசியத்துல இவ்வளவு தேவைகள் இருக்கு. இப்ப இந்த மல்லிகைப்பூ எடுத்துட்டோம்னா மக்னீசியம் இவ்வளவு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மக்னீசியம் எவ்வளவு நமக்கு பயிருக்கு அத்தியாவசியமா இருக்குதோ அது போல கந்தகச்சத்தும் ஒரு அவசியம் தான். இப்ப கந்தகச்சத்தின் செயல்பாடுகளை பார்த்தோம்னா பயிரோட வேர் வளர்ச்சிக்கும் மலர்கள் உற்பத்திக்கும் பச்சையை உற்பத்தி செய்வதற்கும் கந்தகச்சத்து உதவுகிறது. மல்லிகை பயிர்கள்ல வாசனையை அதிகரிக்கிறதுக்கும் திரட்சியான பூக்களை உருவாக்குறதுக்கும் வேர் வளர்ச்சிக்கும் இந்த கந்தக சத்து முக்கியமான தேவையா இருந்துகிட்டு இருக்குது. இது போல இந்த சூரிய ஒளி ஆற்றலா மற்றும் குளோரோபில் உற்பத்திக்கும் கந்தகம் அடிப்படையான ஒன்றாகும். அதனால மல்லிகைக்கு உரம் வைக்கும்போது நம்ம பாக்டம்பாஸ், பொட்டாஸ் இது போன்ற உரத்தோட கந்தகம், சுண்ணாம்பு சத்து அடங்கிய சூப்பர் பாஸ்பேட் உரங்களையும் மக்னீசியம் சல்பேட்டையும் நுண்ணூட்ட உரங்களையும் சேர்த்து போடும்பொழுது மக்னீசியம் சல்பேட்டு, நுண்ணூட்ட சத்து இது போன்ற உரங்களோட 2 மடங்கு தொழு உரத்தையும் கலந்து மல்லிகை செடிக்கு அந்த வேருக்கு அடியில் வேரை விட்டு ஒரு 1/2 அடி தள்ளி நம்ம குழி எடுத்து உரங்களை போட்டோம்னா கந்தகத்துடன் கூடிய இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி இல்லாம செடியை ஆரோக்கியமாகவும் நல்ல மகசூலையும் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருமே நம்ம உரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்ம மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் பாக்டம்பாஸ் வைக்கிறோங்கிறாங்க, பொட்டாஸ் வைக்கிறோம்பாங்க, இல்லைன்னா டிஏபி வைக்கிறோம்பாங்க. பொதுவா இப்ப நம்ம மல்லிகையை பொறுத்த வரைக்கும் விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா உரம் போடுறாங்க, டானிக் இருந்தா கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன உரங்கள்லாம் போடுவீங்கன்னு கேட்டா நான் பாக்டம்பாஸ் போடுவாங்க, பொட்டாஸ் போடுவாங்கம்பாங்க. அது ரேரா யாராவது ஒரு சில பேர் பொட்டாஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா நான் பாக்டம்பாஸ் போட்டேன், டிஏபி போட்டேன், எனக்கு பூ நல்லா வரணும், டானிக் கொடுங்க, பூ சின்னதா இருக்கு டானிக் கொடுங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. செடி மஞ்சளா இருக்கு டானிக் கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்னதான் மருந்து இலையை வெட்டி ஸ்ப்ரே பண்ணாலும் உரம் ஒரு பயிருக்கு அத்தியாவசியமான தேவையா தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம உரம் போடும்போது பாக்டம்பாஸு, பொட்டாஸு அது கூட நம்ம என்ன பண்ணோம்னா சூப்பர் நம்ம கந்தகம் கலந்துருக்க சூப்பரு அது கூட நுண்ணூட்ட உரங்களை இந்த மாதிரி எல்லா உரத்தையும் நம்ம கலந்து போடும்போது பயிருக்கு தேவையான சத்து ஆரோக்கியமா கிடைச்சிருது. இப்ப என்ன பண்ணணும்னா பாக்டம்பாஸ் போடுறோம், சூப்பர் போடுறோம், பொட்டாசு போடுறோம், நுண்ணூட்டம் போடுறோம். இந்த எல்லா உரத்தையும் செடிக்கு நம்ம கலந்து வைக்கும் போது அதுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ரேஷியோவில் கலந்து போடணுன்றது நான் தெளிவாகவே கொடுத்துருக்கேன். அந்த ரேஷியோவில் நம்ம கலந்து போடும்போது நல்ல மகசூலை பெற முடியும். மேலும் உங்களுக்கு இந்த மல்லிகை சாகுபடியில உர நிர்வாகம் பத்தி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சுசிலா அக்ரி கிளினிக்கை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.